ஹாய் வெல்கம் டு நிரல் ஃபேஷன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ட்ரிக்ஸு தான் பார்க்க போகிறோம். அந்த ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம ஆரி ஒர்க் பண்ணும்போது இல்லைனா மிஷின் எம்ப்ராய்டரி பண்ணும்போது கிளாத் வந்து ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது கிளாத்தில் இந்த மாதிரி டேமேஜ் ஆகும். அப்படி டேமேஜ் ஆகிற இடத்த எப்படி சரி செய்யலான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் டேமேஜ் ஆகிருக்கிற இடம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த இடத்த வந்து எப்படி சரி செய்யணும்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு மார்க் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அது எல்லாம் என்ன அப்படின்னா டேமேஜ் ஆன இடத்துலேருந்து விலகி போன த்ரெட்டு தான் அந்த மாதிரி மார்க் மாதிரி இப்படி பிளாக் கலரில் தெரியுது. அது எல்லாமே ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரணும். அது எப்படி பண்ணுறதுன்னா, கிளாத்தை நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சிக்கோங்க. இழுத்து பிடிச்சதுக்கப்புறம் ஒரு ஊசியோட பேக் சைடு எடுத்துக்கோங்க. அந்த பேக் சைடு இருக்குது பார்த்தீங்களா, ஊசியோட பேக் சைடு, அது வந்து அந்த மார்க் மாதிரி தெரியுதுல்ல, அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி விடுங்க. டேமேஜ் ஆன இடத்த பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி விடுங்க. இப்படி நகர்த்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா, த்ரெட் எல்லாமே ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகும்போது இந்த டேமேஜ் ஆன இடம் எல்லாமே மறைஞ்சு போயிடும். ஃபுல்லாகவே நார்மலாக வந்துடும் கிளாத்து. இப்போ பாருங்கள், டேமேஜ் ஆன இடம் ஃபுல்லாகவே மறைஞ்சு போயிடும். ஃபுல்லாக நார்மலாக கிளாத் எப்படி இருக்குமோ அதே ஒரிஜினல் பொசிஷனுக்கே வந்துடுச்சு. நம்ம வந்து டேமேஜ் ஆன கிளாத்தை நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வரும். அதுக்கப்புறம் நம்ம கஸ்டமர் குறைய ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி இந்த டேமேஜ் ஆன இடத்துல எல்லாமே சரி பண்ணி நம்ம வந்து ஒரிஜினல் பொசிஷனுக்கே வர வச்சிடலாம். இதே மாதிரி இன்னொரு இடத்துலையும் டேமேஜ் ஆகிருந்தது. அந்த இடத்தையுமே அதே ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி தான் இதை சரி பண்ணுறோம். அந்த மார்க் மாதிரி தெரியுது பார்த்திங்கன்னா, அது எல்லாமே த்ரெட்டு தான். அதே மாதிரி இந்த ஊசியை வச்சு சமமாக தேய்ச்சி விடுறோம். தேய்ச்சி விடும்போது த்ரெட்டு எல்லாம் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகும். சமமாக வரும்போது என்ன ஆகுனா ஃபுல்லாக டேமேஜ் ஆன இடம் எல்லாமே மறைஞ்சு போயிடும். இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் எதனால டவுட்ஸு இல்லை இது மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், கிளியராக எல்லா டேமேஜ் ஆன இடம் எல்லாம் ஃபுல்லாகவே நார்மலாக ஆகிடுச்சு. உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.